Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதாவது ஒரு 4 லைனை கொடுத்துட்டு அதில் இருக்க ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்பாங்க. இந்த கேட்டகரி 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட பேசிக்காக என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்தவரை எல்லா பாயிண்ட்டுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் செப்பரேட்டாக ஒரு பாயிண்ட் வைஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சி அப்போ ஜென்ரலாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதன் தொடர்ச்சியாக வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபஸ்ட்டு 2 போயம் இருக்கிற கம்ப்ளீட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி அப்படின்னாவே வந்து தமிழில் ஊமையணி. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், தமிழ் இலக்கணமும் இங்கிலீஷ் கிராமரும் ஒன்றோடு பின்னி நிறைய கிராமர் தமிழ் இங்கிலீஷ் காமன் தான். அப்போ ஊமையணின்றது ஊமைன்னு சொல்லும் போது தமிழ் என்ன சொன்னால் போல, புறைய, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, ஒப்ப, உரல, எய்ப்ப அப்படின்ற வந்து ஊம உறுப்புகள் இருக்குது. ஸோ அதே தான் இங்கிலீஷில் சிமிலிக்கு வந்து லைக் லைக் கிளி போல பேசினால், மயில் போல ஆடினால், குதிரை போல ஓடினால், அதே பார்த்தீங்கன்னா சிங்கம் போல கரைச்சி, அந்த போல அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எர்த் லைக் திஸ், அந்த லைக் வார்த்தை வருதா, ஸோ வருதா, ஆஸ் வந்துச்சுனாவே ஒரு எக்ஸாம்பிள் ஏ சிங்கிள் பாடி பிரீத் லைக் அவர்ஸ். அப்போ இந்த லைக் ஸோ ஆஸ் வந்தால் ஓமியனி. எந்த போயமில் லைக் ஸோ ஆஸ் வந்தாலும் அது ஓமியனின்றது ஃபஸ்ட்டு சிமிலி. நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மனிதர்களின் குணங்கள், தட் மீன்ஸ் மனிதர்களின் குணாதிசயங்களை ஒப்பிடுது. இதெல்லாம் ஹியூமன் குவாலிட்டிஸ் சொல்கிறோமோ அதெல்லாம் பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். அதை கம்பேர் வித் ஹியூமன் குவாலிட்டிஸ், இதெல்லாம் மனிதர்களோட குணாதிசயங்களை இண்டிகேட் பண்ணுறதுனா அதுக்குள்ள பர்சானிஃபிகேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்றது. ஃபியூச்சர் வெயில்ஸ்னால் ஃபியூச்சர்ன்ற எதிர்காலம். இப்போ எதிர்காலம் யாரோட கம்பேர் பண்ணுவோம்? மனிதர்களோட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்ஸ், பேர்ஸ், இட்ஸ் டோல் அப்படின்றது கொடுக்கறது, செய்யறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் குணாதிசயம். கம்ப்ளைனிங் ஸ்டேட், எப்பவுமே புகார் சொல்லு. ஒரு சிலர் எப்போ பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பர்சானிஃபிகேஷன். சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைடு. அதே மாதிரி கிரம்பிள் ஃபேமிலின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அந்த கிரம்பிள் ஃபேமிலி இது ஆக்சுவலி எபித்தட்னு கூட சொல்லுவாங்க. கம்ப்ளைனிங் ஸ்டேட் அப்படின்றதும் கிரம்பிள் ஃபேமிலி எபித்தட்னு கூட சொல்லலாம். எபித்தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் சொல்லுவோம். அதான் எபித்தட்ன்றது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து பர்சானிஃபிகேஷன்லேயே போகலாம் செகண்ட் பாயிண்ட் ஃபுல்லாகவே. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் 2 பாயிண்டில் இருக்கிற பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம மெட்டாஃபார் அப்படின்றது உருவகணி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த டிம் பாஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருள் நிறைந்தது. பாஸ்ட்ன்றது கடந்த காலம். அப்போ இருள் நிறைந்ததை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தோட ஒப்பிடுறதுனால அது வந்து பார்த்தா மெட்டாஃபார் சொல்லலாம். அந்த க்ரௌன்ன்ற ப்ரைஸ் சொல்லுவோம். வெற்றி பெறதுனால கிடைக்கும். அப்போ வெற்றின்றதை அந்த ப்ரைஸ் மூலிமா ஒப்பிட்டு சொல்கிறதுனா மெட்டாஃபார். அப்போ ரோட் லாஸ்ட் டர்ன்றது லைஃப். அப்போ வாழ்க்கையை வந்து கடைசி காலத்தோட வந்து ஒப்பிடு, அந்த ரோடோட வந்து பார்த்தா உருவகப்படி சொல்லலாம் மெட்டாஃபார் தான். அதே சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த், டெரிபிள் ஜம்பிள், இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிள் டெரிபிள் ஜம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் பாயிண்டில் இருக்கும். சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தேர்ட் பாயிண்டில் கொடுத்துரும். ஸோ மெட்டாஃபார்ன்றது உருவகணி சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் ஒரு சில மிமிக்ரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அம்பி, அன்னியன் அது மாதிரிலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பர்சனாலிட்டியோட கம்பேர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் உருவகப்படி மெட்டாஃபாராக தான் சொல்லலாம். நம்ம ஒரு சிலர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்றுமே கிடையாது. இருக்கிற ஒரு கேரக்டர் இன்னொருத்தர வந்து இப்போ உருவகப்படுத்தி சொல்கிறது வந்து உருவகணி. அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னா வேறுபாடு அல்லது மாறுபாடுன்னு சொல்லுவோம். அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும். யூத் அண்ட் ஏஜ், அப் அண்ட் டவுன், ரஃப் அண்ட் ஸ்ட்ரென்த், வேக் ஆர் ஸ்லீப், ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர், ஐ ஆர் அம்பிள். ஸோ இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் வந்து. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரான் ஒன்று இருக்குது. ஆக்சிமோரான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கர்ஸ் இல்லாத வரும். ஒரு எக்ஸாம்னா யூத், ஏஜ், அப், டவுன், ரஃப், ஸ்ட்ரென்த், வேக், ஸ்லீப், ஆர்டர். அப்போ லிங்கரோட வந்துச்சுன்னா அது கான்ட்ராஸ்ட். லிங்கர் இல்லாத வந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிமோரான். ஸோ அதை வந்து ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. அதுக்கப்புறம் அனஃபோரா அப்படின்னு மீண்டும் வருதா அந்தாதி தொடைன்னு சொல்லுவாங்க தமிழில். ரெப்படேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் வந்திருக்க வேர்ட்ஸ் நாட் அப்படின்ற வார்த்தையும், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து தே கிரால் அட் தட், தே கிரால் அட் திஸ், அதை ரிப்பீட் ஆகிட்டு ரெப்படேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் சார். ரெப்படேஷன் கூட எழுதலாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். நீங்கள் அனஃபோரா எழுதுங்க. நெக்ஸ்ட் அசோனன்ஸ் உயிரொலிகள் மட்டும் வரும் வார்த்தை. தட் மீன்ஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் காமன், ஐ மீன் கான்சனன்ஸ் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் அலிட்ரேஷன் சொல்லுவோம். தட் இஸ் மோனைன்னு சொல்லுவோம். அதுவே வந்து ரெப்படேஷன் ஆஃப் வவல்ஸ் ஃப்ரம்ஸ் நெய்பரிங் வேர்ட்ஸ், அதாவது நியர்பை வரக்கூடிய வேர்ட்ஸில் வந்து வவல்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் ஆல் வி ஆஸ்க், அந்த அண்ட் அலைக் திஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஏ அதே மாதிரி அண்டு அலைக் திஸ், அப்போ 2 வருதுலேயும் ஏ என்ற வவல்ஸ் வந்து ரிப்பீட். அப்போ வவல்ஸ் ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்துருச்சுன்னா அது வந்து அசோனன்ஸ் சொல்கிறோம். இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு டூ கேட்டகரியில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அது எல்லாமே தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஃபஸ்ட் 2 பாயிண்டில் இருக்கிற பொயட்டிக் லைன் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டிம் பாஸ், இந்த லைனில் இருக்கிற ரைமிங் நமக்கே தெரியும். ஃபியர்,
சியர் ஓல் டோல் அப்படின்றது ரைம் ஸ்கீம் வந்து ஏபி இதில் வந்து ஏபிபிஏ கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அலிட்ரேஷன் இதில் ஜென்ரலாக கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து அலிட்ரேஷனே எழுதியா மெட்டாபார். அதாவது பார்த்தீங்கன்னா டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா டிம் பாஸ்ட் அப்படின்னு டிம் பாஸ்ட்ன்றது மெட்டாபார் கான்செப்ட் கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லெட் மீ பட் இதில் கம்பேர் ரைமிங் நமக்கு எது இயர் டிஸப்பியர் சோல் கோல். ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் ரைம் ஸ்கீம் ஏபிபிஏ தான் ரைம் ஸ்கீம் கம்பேர் பண்ணுறோம். அலிட்ரேஷன் சம்டைம்ஸ் எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுனே இல்லைனா அலிட்ரேஷன் எழுதிக்கலாம். ஸோ இதில் 12 பேஜஸ் இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். அந்த 12 பேஜஸை தொகுத்து 2 பேஜில் வந்து கொஸ்டின் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சோல் லெட் த வே வைண்ட் அப் த இல்லா டான்ஸ் டவுன் க்ரௌன் ஜாய் பாய் ஏபிபிஏ தான். அதே மாதிரி கம்பேரிசன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் சொல்லும் போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கான்ட்ராஸ்ட் நமக்கே தெரியும் கம்பேரிசன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த வெதர் இது செகண்ட் பாயிண்ட். த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டுன்னு சொல்லும் போது ஐடென்டிஃபை த ரைமிங் கோல்டு இஸ் கோல்டு மீட் ஸ்ட்ரீட் நிறைய டைம் பப்ளியில் கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. அதுக்கப்புறம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு கொடுத்தா பர்சானிஃபிகேஷன்லாம் இதில் கம்பேரிசன் பண்ணி பர்சானிஃபிகேஷன் தான் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைனில் கான்ட்ராஸ்ட் ஒரு எக்ஸாம் சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் லைன் இந்த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல கான்ட்ராஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து லெட்டஸ் லேர்ன் டு வாக் தி ஸ்மைல் அண்ட் சாங். அப்புறம் ரைமிங் சாங் ராங் அம்பிள் கிரம்பிள் அப்போ ஏஏபிபி. நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த 4 லைனில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா கான்ட்ராஸ்ட் ஏன்னா ஹை ஆர் அம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர் இஸ் ஏ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பிசைட் அப்போ ஏஏ பிபி கம்பேர் பண்ணுறோம். இதில் நெக்ஸ்ட் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சானிஃபிகேஷனை கம்பேர் பண்ணுறது தான். அடுத்தது வந்து இந்த ஒர்ஸ்ட் திங் தட் ஒர்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்ட்ரீ இதில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஸ்டே ஸ்பேஸ் ஜம்பிள் கிரம்பிள். எகைன் இப்போ தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் நம்ம முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரைம் ஸ்கீம் சொல்லும் போது ஏஏபிபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லும் போது வந்து ஐடென்டிஃபை மெட்டாஃபார் ஏன்னா டெரிபிள் ஜம்பிள் கொடுத்தா டெரிபிள் ஜம்பிள்ன்றது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மெட்டாஃபார் எடுத்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் அன்சோ இட் இஸ் வேர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட் சொல்லலாம் ஃபீட்டு ஸ்ட்ரீட்டு டூ டூ கம்பேர் பண்ணுறோம். நம்ம ஆஸ் பர் ரூல்ஸ் படி ரைம் ஸ்கீம் ஏஏபிபினா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எடுக்கும்போது பர்சானிஃபிகேஷன் ஏன் பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் கான்செப்ட் இருக்கிறதுனால. அடுத்து 9th ஒன் பாருங்கள். தே கிரால் அட் த ரெயின் அண்ட் த கிரால் அட் த சன். ஸோ இது சன் டன் டவுட் அபவுட் வந்து ஏஏபிபினா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து தே கிரால் அட் த ரெயின் அண்ட் தே கிரால் அட் த சன் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு வந்து அது வந்து அனஃபோராக எடுக்கிறோம் அனஃபோராக கொடுத்துருக்கோம். ஃபைனலாக தே கிரால் அட் தட் அண்ட் தென் தே கிரால் அட் திஸ் இதில் கொடுத்துருக்க ரைமிங் திஸ் அமேஸ் ஹம்பிள் கிரம்பிள்னா ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் எடுக்கும் போது வந்து பார்க்கணும் இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கான்ட்ராஸ்ட் ஏன்னா இப்போ 3rd லைனில் கொடுத்துருக்க ஹை ஆர் ஹம்பிள் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்த்து இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு 2 போயம் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுகள் லைனு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்துன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் நம்ம கம்பேரிசன் +1 +2 வரைக்குமே இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட ரூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 12 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலரான இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு 2 பேஜஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த 2 பேஜஸ் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி 15 மார்க் டெஸ்ட்டாகவே நீங்கள் ரைட் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் இந்த மந்த் நம்ம ஃபஸ்ட் மிட் டேர்ம் இருக்குது. மந்த் எண்டில் அல்லது வந்துன்னா ஆகஸ்ட் மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட் டேர்ம் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு இந்த கேட்டகரி கண்டிப்பாக ரைமிங் ஒரு ரைம்ஸ்க்கு கேட்டகரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்காக இதை மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.